கர்த்தருடைய மகத்தான வல்லமைகள், மகத்தான கிருபை இறங்கிட்டே இருக்குது. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய அக்கினி இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் வல்லமை இறங்கட்டும். இந்த மகத்தான மகிமை இறங்கட்டும். மகத்தான பிரசன்னம் இறங்கட்டும். இந்த மகத்தான வல்லமை இறங்கட்டும். எல்லா கரங்களை உயர்த்தி உற்சவ தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே தேவமாய் துதியுங்கள். செயல்களெல்லாம் பார்த்தாலே துதியுங்கள்.
வல்லமை உண்டு, கர்த்தடி உண்டு, அற்புதமல்ல அதை போற்றிட கத்தினான். வல்லமை உண்டு, கர்த்தடி உண்டு, அற்புதமல்ல இயேசுவே கத்தினான். வல்லமை உண்டு, கர்த்தடி உண்டு, அற்புதமல்ல அதை போற்றிட கத்தினான். There is power, wonder working God in the blood of the Lamb. There is power, wonder working God in the precious blood of the Lamb. There is power, wonder working God in the blood of the Lamb. There is power, wonder working God in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு, கர்த்தடி உண்டு, அற்புதமல்ல இயேசுவே வல்லமை உண்டு, உண்டு, அற்புதமல்ல அதை போற்றிட கத்தினான். உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலாகாதேதான் தெய்வமன்றோம் இல்லை, உம்மாலாகாதேதான் தெய்வமன்றோம் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நீ எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீயே, ஐயா நீயே. எனக்காக யாரை செய்யும் மொழி அவரீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாராதே காரியமன்று ஒன்றில்லை, உம்மாராதே காரியமன்று ஒன்றில்லை. எல்லாமே உம்மாலாமே, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். எல்லாமே உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆமென். எல்லாமாகும், ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். என்னை யோசித்தா எங்கள் காற்றே, ராட்சசத்தாரோ உள்ளம் கேட்கிறே. மரண தருவாயிலே என்னை கண்டாயதான் ஏறியோ நன்மை விதிதானே. எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என் அன்பை கவர்ந்தார். என்னை யோசித்தா எங்கள் காற்றே, ராட்சசத்தாரோ உள்ளம் கேட்கிறே. மரண தருவாயிலே என்னை கண்டாயதான் ஏறியோ நன்மை விதிதானே. எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எங்கள் நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் அன்பை கவர்ந்தார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். 11 மாசம் கடந்து விட்டது. இந்த 12ஆம் மாசம் முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் நிற்ப தேவனுடைய பெரிய கருவை. எத்தனையோ மக்கள் மண்ணுக்கு மண்ணா போயிட்டாங்க. தேவனை நிற்க வைத்திருக்கிறார்னா இது மிகப்பெரிய ஆசீர்வாதம், இது ஒரு மிகப்பெரிய மேன்மை. சொல்லுவோம். கர்த்தருடைய ஜெபத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்க விசுவாச ஜானையா போய் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபிக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஐயா அரவிக்கா ஜெபம் பண்ணி விசுவாச ஜானையா ஜெபம் பண்ணுங்க.
என் ஃப்ரெண்ட் வந்து ஜோம் பண்ணுவாங்க. பிரைஸ் ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்மோடு கர்த்தர் பேசும்படி நம்முடைய விசுவாசத்தோட எப்படி ஜோம் பண்ணுவார்கள். அன்பு தகப்பனே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பேர் பேராய் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பப்பா. ஒருவரும் வெறுமனையாக திரும்பி போகவே கூடாது சாமி. இந்த தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஏந்துவதாக, ஒவ்வொருவரையும் சுமப்பதாக, ஒவ்வொருவரும் எல்லா இக்கட்டும் நீங்கி விடுவிப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியின் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் எங்களுக்காக நீ யாவையும் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. வெறுமையா திரும்பி போகவே கூடாது சாமி. தேவனுடைய மகிமை வல்லமை தேவ பிரசன்னம் எங்கள் ஏகத்தில் அசைவாடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் ஜபங்களை ஒவ்வொருவரையும் கேட்பீராக ஆண்டவரே. இதுவரையும் சுமந்த தேவன் இனிமேலும் சுமக்க வல்லவராக இருக்கிறேன். இதுவரையும் தாங்கினவர், இதுவரையும் ஏந்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரையும் தப்புவித்தார் ஆண்டவரே. இனிமேலும் நீங்கள் ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புகிறவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி வரும் நாட்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. இனி வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே என் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனுடைய மனுஷன் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்கள் மேல் ஒவ்வொரு ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு வார்த்தையை தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் நடத்தி செல்லும், அற்புதங்களை செய்தரும். இயேசு எங்களோடு இருக்கிறார் நிரூபிச்சு காட்டியாரும். நீ அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை நல்லதாக கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்னை சொல்லி பாடுவேன் என் உடைய வேந்தரே. சொல்லி பாடுவேன் என் உடைய வேந்தரே. மகிமை தருவேன் அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Hallelujah.
அபிஷேகம் வழங்கி தேவ மகிமை இறங்கி வருது. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம். கை மேலே வார்த்தை வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும். விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மறாது. கையுயர்த்தி வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும். விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். என்றும் பணிந்து தொழுவோம்.
55 எடுத்து வாசி 55 மாறி மாறி வாசி சொல்லி 55 சங்கீதத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் மாறி மாறி வாசியம் 55 ஸ்தோத்திரம் வாசிப்போம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 55 வாசிப்போம் கர்த்தர் மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மரியாதை எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அறிவிக்கும் பக்தனுடைய குரலை நிமித்தம் துன்மார்க்கர் செய்யும் துர்க்கதி நிமித்தமும் ஞானத்தை குறைகிறது. அவர்கள் என்மேல் பைசாட்சி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடித்து. நான் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன். ஆண்டவரே, அவர்கள் அழித்து அவர்களை வாசைகளை பிரித்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டே. கேடுபாடுகள் அது நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கவனம் அதன் வீதியை விட்டு விலகி போகிறது. எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோயனுமாகிய நீயே அவன். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்திலே இறங்குவார்களாக. அவர்கள் வாசலங்களில் அவர்களின் உள்ளத்திலே பொல்லாங்கு இருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிட்டதினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். அவன் வாயின் சொற்கள் வெண்மையைப் போலவும் மெதுவானவைகள் இவன் இருதயமே யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். சேர்ந்து வாசிப்போம். தேவனே, நீர் அவனை வழியின் குழியில் இறங்க பண்ணுவே. இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷர்களும் தங்கள் ஆயுஷ் நாட்களில் பதையிலிருக்கிறார்கள், பேக்கிருக்க மாட்டார்கள். நானே உம்மை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவே தோத்திரம். ஆண்டவரே தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசப்பா, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிற ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா அந்த பரிசுத்த நாளில் ஆண்டவரே இயேசப்பா எங்களை பரிசுத்தமாக கலந்து கொள்ள ஆண்டவரே நீ உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா இயேசப்பா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி மாதம் ஆண்டவரே இயேசப்பா, அந்த முதலாம் வாரத்தில் ஆண்டவரே இயேசப்பா எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா அந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு விலையிலும் நீ ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தோடு கலந்து கொள்ள ஆண்டவரே இயேசப்பா நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா. தடப்பட்ட ஆத்மாவை கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே இயேசப்பா. தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே. சபையை கடத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இயேசப்பா, சபை தேவையில்லா நீ சந்தியம் ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே இந்த பண்டிகை நாளில் ஆண்டவரே இயேசப்பா, அந்த மாதம் ஆண்டவரே இயேசப்பா நீ பிள்ளைகளை நீ வழிநடத்தும் ஆண்டவரே. அவர் கையிட்டு செய்யும் தொழில்களை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசப்பா. நீர் தானப்பா ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு எனக்கு பிரியம் என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், தேவையெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஏசப்பா வாக்கு தந்த தெய்வம் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. ஏசப்பா தோத்திரம் ஆண்டவரே, தோத்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா நன்மையால கிருபையால முடிசூடுவேன் சொன்ன தெய்வமே. ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஏசப்பா உன் நன்மையும் கிருபையும் அவர்களை சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே தோத்திர ராஜா, தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஆண்டவரே சபை போதங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே மனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ராஜா. ஏசப்பா மருமகனையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா தோத்திரம் அவருக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏசப்பா ஊழியக்காரன் சுகத்தோடு பலத்தோடு வழி நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே தாயார் ஆசீர்வதியும் ஆண்டவரே. 2 சகோதர குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா சகோதரி செய்யும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே இன்று ஆண்டவரே ஏசப்பா நீர் என்ன பேச நினைக்கிற ஆண்டவரே. ஏசப்பா நீர் பேசும் அவரை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. ஏசப்பா வார்த்தை என்ற வசனத்தை எங்களை தார ராஜா. ஏசப்பா அந்த மன்னாவை கொடுத்து ஆண்டவரே. ஏசப்பா எங்களை புசிக்க செய்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏசப்பா தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா என்று பாடல்களையும் ஆண்டவரே. ஏசப்பா சாட்சிகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே. ஏசப்பா தாசன் வாயிலிருந்து வரும் வார்த்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா வந்தவர்கள் வந்தவனுமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவரே. ஏசப்பா ஆசீர்வாதத்தும் பெற்றுக்கொண்டு போகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா எந்த சத்துருவும் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரை பலவீனத்தை கொண்டு வரும் சத்துரு கரத்தில் கொடுக்கிற ராஜா. இயேசு நாமத்தில் அதை கடித்து சபித்து பாதல தள்ளுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா என் நாமத்தினால் எது கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏசப்பா நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா தோத்திரம் ஆண்டவன் கொடுங்க காணிக்கையிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா கொடுங்கள் கூட கொடுக்கப்படும் சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே. ஏசப்பா தாராளமாக கொடுக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே தோத்திர ராஜா, தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா இந்த நாளுக்காக தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே. இயேசுவின் மூலியமா ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். வெண்ணெய் போல மெதுவானவைகள் இதயமோ யுத்தம் வார்த்தைகள். அடுத்த வசனம் 22. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதையா சொல்லுவோமா? உன் பாரத்தை எங்க வைக்கணும்? கர்த்தர் மேல் வைத்து விடு. அதையா சொல்லுவோமே? அது எந்த பாரமா இருக்கலாம், குடும்ப பாரமா இருக்கலாம், கர்த்தர் சொல்ல எந்த பாரமா இருந்தாலும் இந்த பாரத்தை நீங்க சுமக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க, ஜெபிக்க முடியாம போயிடும். அப்ப எந்த மனபாக்கியம் அவர் மேல் வைத்து விட்டால் அவர் அதை பார்த்துக் கொள்வார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த வார்த்தை நீ பலமுறை கேட்டிருக்கலாம், இந்த வார்த்தை நீ படிச்சிருக்கலாம், ஆனால் இதுக்குள்ள நிறைய ஆழம் உள்ள இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 மாசம் சுமக்கிற அந்த குழந்தை கூட எனக்கு பாரமா தான் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. ஆனா பாருங்க எத்தனை வருஷம் கர்த்தர் சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்ப பாரத்தை அவர் மேல் வச்சுட்டாலுமே அவர் பார்த்துக் கொள்வார். எந்த கஷ்டமா இருக்கட்டும், குடும்ப கஷ்டமா, லைஃபுக்குரிய கஷ்டம், எந்த கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ வைத்து விட்டால் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு இந்த சங்கீத பயிர் கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. குடும்பத்துக்குரிய பாரம், வேலைக்குரிய பாரம், பிள்ளைங்க படிப்புக்குரிய பாரம், தேவைக்குரிய பாரம், கடன் பாரம், எந்த பாரமா இருந்தாலும் ஒரு பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அப்ப வந்து அவர் பார்த்துப்பாரா? நிச்சயம் பார்த்துப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம அந்த பாரத்தை நம்ம சுமக்க நம்ம ஜெபிக்க முடியாம சோர்ந்து போயிடுறோம். ஆனா வசனம் வாசிக்கிறபடி அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, உங்க பாரத்தை உங்க நெருக்கத்தை கர்த்தர் மேல் வச்சுட்டா அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க?
சத்தத்துக்கு கையில் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நீ சுமக்க ஆரம்பிச்சு நீ சோர்ந்துருவேன், ஜெபிக்க மாட்டேன், உட்கார்ந்துருவேன். அந்த பார்த்து தேர்தல் வச்சுட்டாலுமே கர்த்தரை மாற்றி விடுவாரு. அல்லேலூயா. எந்த பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் மேல வைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க காலை எங்க வச்சு நம்ம அவர் மேல வைத்து விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பார்த்து தேர்தல் வச்சீங்கன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை மக்கள் இயேசுப்பட்டு வந்தாங்க. இயேசு வேதனை மாற்றி போட்டிருக்கிறாரு, இயேசு துக்கத்தை மாற்றி போட்டிருக்கிறாரு. அப்ப நிச்சயமாகவே உங்க வேதனை பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விட்டால் நிச்சயம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு எல்லா தேவசுமக்க வல்லவராக சொல்லுவாங்க. உன்னை படைச்ச கர்த்தரிச்ச பார்த்து சுமப்பாரு. நான் விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை உபத்திரம் வந்தாலும் உன் பார்த்து நீ சுமக்க ஆரம்பித்தால் விழுந்து விடுவே. நீ சுமக்க ஆரம்பிச்சா சோர்ந்து போடுவே. கர்த்தர் சுமக்கிறாருன்னு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர் சுவாசிங்க உங்க பிள்ளை கொடுத்து பாரமா இருப்பீங்க, பிள்ளைக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு தேவன் சொன்னாரு உன் பிள்ளைக்கு ஒரு பார்த்து கர்த்தர் மேல வைத்து விடு, அற்பத்தை நீ பெற்றுக் கொள்ளுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த கமிட்மெண்ட்டுக்கு தேவன் பதில் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு பிரயாசப்படுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஆனா முடிவு சரியில்லாமல் போகுது, தோற்று போகிறோம், பயந்து போகிறோம், நடுங்கி போகிறோம், திகைத்து போகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த கமிட்மெண்ட்டை பார்த்து வைக்கிறப்ப நீர் பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் பார்த்துக் கொள்வாரா? நிச்சயம் தேவன் பார்த்துக் கொள்வார். அதே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புறப்பட்டு போய்கொண்டே இருங்க, ஒரு நாமத்தை உயர்த்தி கொண்டு போய்கொண்டே இருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் கொண்டு போய்கொண்டே இருங்க. கர்த்தர் வாக்கியம் பண்ணி கொடுப்பாரு. எப்பேற்பட்ட நெருக்கமான கர்த்தர் தலைக்கிட மாற்று இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார். இயேசு மாறாதவராக இருக்கிறார். தேவன் நிச்சயமாகவே வழி திறந்து கொடுப்பார். உங்களுக்கு எந்த பாரமா இருந்தாலும் தேவன் விடுவிக்கும்படி வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கும்? நீங்க சுமக்கிறதெல்லாம் சுமந்து உட்கார்ந்திருப்பீங்க. எப்படி அவனை செய்ய போறேன், எப்படி இதை முடிக்க போறேன், கவலையே தேவையில்ல. வசனம் வாசிக்கிறோம். உன் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுவார், உன்னை உயர்த்துவார், உன்னை நேசிப்பார், உன்னை தூக்கி சுமப்பார், உன்னை கரம் எடுத்துக் கொள்வார். ஆண்டவர் நிச்சயமா தேவன் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த 11 மாசம் ஆண்டவரே நான் சுமந்த பார்த்து உங்க மேல வைக்க போறேன், நீங்க சுமக்க போறீங்கப்பா. எத்தனை பேர் சுவாமி புறப்பட்டு போகும் பொழுது மகிழ்ச்சியை விட்டு போக போறீங்க. எந்த துக்கம் உள்ளதாலும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி அமைக்க போகிறாரு. உங்க துக்கத்தை இயேசு மாற்றி சமாதானத்தை கொடுக்க போறாரு. ஆண்டவர் பார்த்து சுமக்க போறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பார்த்து சுமக்க போறாராம். தேவன் நிச்சயம் சுமக்க போறாரு. எந்த பாரம் வந்தாலும் நீங்க சோர்ந்து போடுவீங்க, உங்களால் தாங்க முடியாது, நெருக்கப்பட்டு உட்கார்ந்துருவீங்க, பயந்து உட்கார்ந்துருவீங்க. உங்கள் பாரத்தை உங்க கஷ்டம் தேவன் மேல் வைத்து விட்டால் அவர் அதை பார்த்துக் கொள்வாரு, பதில் கொடுப்பார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. 55:1 வாசிங்க. அதுல 55:1 வாசிங்க. தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்ட மரியாதை கர்த்தர் ஸ்தோத்திரம். சில வேளை கர்த்தர் நம்ம ஜெபிச்சு கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், அல்லேலூயா உபவாசம் போட்டு கொண்டு இருப்போம். எந்த பதிலும் கிடைக்காது. என்ன ஆண்டவரே இந்த வருஷம் உள்ள ஜெபம் பண்ணிருக்கிறேன், இந்த 11 மாசம் நான் ஜெபம் பண்ணேன், உட்காந்து ஜெபம் பண்ணேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், உபவாசம் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஆண்டவரே, பட் நோ ஆன்சர். வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு ஒரு முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 11 மாசம் இவ்வளவு உபத்திரப்பட்டிருப்பீங்க. குடும்பத்துல, சரீரத்துல, வாழ்க்கையில, சினையில வசனம் வாசிக்கிறோம். இந்த 11 மாசம் முடிஞ்சு 12 மாசம் உட்காந்துட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சுமந்தா சோர்ந்து போயிடுவே, பயந்து உட்கார்ந்துருவே. உன் பார்த்து இயேசுவா சுமக்கிறாருன்னா நீ என்றைக்கும் தலை முடிஞ்சு போக மாட்டேன். ஒரு புதிய ஆண்டு கர்த்தர் இன்னும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. ஒரு கையை தட்டி ஆமென் உற்சாகத்தோடு அல்லேலூயா. அப்ப வசனம் வாசி ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டல்லப்பா, மறைந்திருக்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி. நான் நேற்று இரவு கூட வெளியில் போயிட்டு வந்து ஜெபத்தில் உட்கார்ந்தேன். அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லல, அன்போடு சொல்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னாங்க போன வார்த்தை, ஐயா எனக்கு ஊழியம் உனக்கு தெரியாதுயா, நான் சர்ச்சைக்கும் வந்துடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிஎஸ்சி ஃபேமிலியா. ஆனால் நீங்கள் வேணா சொல்லிட்டு போனீங்க, அம்மா இப்போ ஊழியம் செய்யும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, சில வீட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த படி ஒரு ஊழியம் செய்கிறேன். அதுக்கப்புறம் சாட்சி சொல்றது எங்கிட்ட, ஐயா நான் 3 வாரத்தான் ஒரு ஊழியத்துக்கு போனையா, என் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது கர்த்தர் ஸ்தோத்திரம் கேட்டேன். அதையா சொல்லுங்க. பணம் கொடுக்கல, எந்த எக்ஸாமில் எழுதல, பாஸ் பண்ணல,
சும்மா விசாரிக்க போனால் ஒன்று அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்க, சத்துணவு இடங்கன்னு சொல்ல பார்த்து உணவுத்துறையில். இல்லையா இப்படி நடக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை தேவன் உயர்த்த ஊழியத்தில் சபத்தில் எவ்வளோ உயர்த்துறீங்களோ, ஒரு பக்கம் நமக்கு மாதிரி பிஸ்னஸ் பண்ணினே இருப்பான். சோறு உண்டாக்குவான், பயத்தை உண்டாக்குவான், ஒரு மாதிரி கிளியை உண்டாக்காத்த சோதரம் என்ன சின்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சோறு உண்டாக்கினேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எந்த விதமான சோறு வந்தாலும் விடாமல் ஜெபிக்க கர்த்தர் இறங்கி வந்துடுவாரு, அற்புதத்தை செய்திருவாரு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பைபிள் நமக்கு பெரிய சாட்சி. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, அந்த ஜபத்தை விடாமல் நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் அற்புதம் செய்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அலையில சொல்லுங்க. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் முழங்கால் ஜபம் தான். எத்தனை பேர் சுவாசியம் பலமாக சொல்கிறேன், முழங்கால் ஜபம் தான் வாழ்க்கையை மாற்ற வைக்க முடியும். அப்போ அங்கே சாமி சொல்கிறான், இந்த கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாண்டவரே, நீ மறைந்திருக்காத, நீ மறைஞ்சு போயிடுச்சுன்னா என் வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி படகுல போயிட்டே இருக்கான். கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசு கூட போயிட்டு கர்த்தர் சொல்றாங்க, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது. கர்த்தர் சீசர்லாம் பயப்படுறாங்க. அவர் தட்டி எழுப்புறாங்க. இயேசப்பா எழுந்திருப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் மறைஞ்சிக்கிட்டாரு. அல்லேலூயா. சோதிக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க யோசிக்கலாம், நான் முதல்ல என்ன செய்ய உலகத்துல இருந்தேன், ஆசீர்வாதமா இருந்தேன், இப்போ துக்கத்தோட இருக்கிறேன். நல்லா சொல்லுங்க, இந்த பாடு கஷ்டம் எல்லாம் வாழ்க்கையை அசைப்பதற்கு அல்ல, ஆக்குவதற்காக, உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்ல சொல்லுங்க. நல்லா ஜெபிச்சிருப்பீங்க, நல்ல உபவாசம் போட்டிருக்கீங்க, தோழி வந்து என்னப்பா இவ்வளவு நாள் ஜெபிச்சோம், ஒரு உபவாசம் எடுத்தோம், ஆனால் ஏன் நடக்கலன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாகும். அப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு பின்னாக தேவன் இருக்கிறாரு. நிச்சயமாகவே நான் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. என் முறையீட்டத்தை மாற்றிக்கொள்வார் நிச்சயமா. அல்லேலூயா. கையில் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொன்னாரே,
அல்லேலூயா. அதனால நீங்க ஜெபிக்கிற 11 மாசம் ஜெபம்லாம் எங்கேயும் காணாம போயிடல, பத்திரமா இருக்குது. கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். எத்தனை உண்மை நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சலிப்பு உண்டாகாது, நமக்கு ஒரு சோர்வு வரும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், ஒரு டிப்ரெஷன் உண்டாகும். என்ன ஆண்டவர் எல்லாமே தலைக்கிட இருக்குது, எல்லாமே அடைக்கப்பட்டு போயிட்டு இருக்குது, இங்கே தான் வழி திறக்கப்பட்டு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. அப்போ என்ன யோசிக்கணும்னா, கொஞ்சம் பொறுத்திருப்போம், அதே அற்புதம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் முடிச்சு கொடுப்பார். 4 வருஷம் ஓத்திரப்பட்ட இஸ்ரவேல் மக்கள்லாம் மோசையை திட்டுறாங்க, ஆண்டவரை திட்டுறாங்க, மோசையை திட்டுறாங்க, ஆண்டவரை திட்டுறாங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இந்த மோசை நம்பி வந்தோம், எகிப்துல சாப்பாடு கிடைக்கல, இந்த மோசை நம்பி வந்தோம், கல்லறை கிடைக்கல, இந்த மோசை நம்பி வந்தோம், பயங்கர போராட்டமா இருக்கு. அல்லேலூயா. ஒரே நைட்ல கர்த்தர் தலைக்கீழ மாத்திட்ட காரியம் மாதம் முடிந்தது. ஒரு 1 ஹவர்ல செங்கடல் திறக்குது. அடுத்த 1 ஹவர்ல கடந்து போறாங்க. அடுத்த 1 ஹவர்ல பார்வன் டீம் வந்து உள்ள மாட்டிக்குது. டக்கு டக்குன்னு முடிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. எதிர்பார்க்குற அற்புதம்னா ரொம்ப லேட்டாக அற்புதம் இருக்கும். பட் ஐ டோல்ட் யூ மெனி டைம்ஸ், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆண்டவர் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவார், ஸ்லோவாக கொண்டு போவார். இன்னும் ஆண்டவர் ரொம்ப ஸ்லோவாக போத மேட்ரு டக்குன்னு பர்ஃபெக்டாக முடிச்சுடுவார். அதான் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவார், மெதுவாக கொண்டு போவார். நம்ம காரியத்தெல்லாம் நம்ம அவசரப்பட்டு ஜெபம் பண்ணணும், வேகமாக ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபம் பண்ணணும். ஆனால் டக்கு என்ன பண்ணார்? பர்ஃபெக்டாக முடிப்பார் ஆண்டவர். அதான் இயேசு கிறிஸ்து. உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? அதில் சொல்லுங்க மக்கள், கரங்களை உயர்த்தி. அவர் நிச்சயம் வருகிற 2026 வருஷத்துல கர்த்தர் விண்ணப்பத்தை நிறைவேற்றி முடிக்க போறாரு. தேவன் வெற்றி கொடுக்க போறாரு, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறாரு, கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போறாரு, கர்த்தர் வழிகளை திறக்க போகிறாரு, கர்த்தர் தடைகளை உடைக்க போகிறாரு, கர்த்தர் நன்மை செய்ய போறாரு. உனக்கு கர்த்தர் வாய்ஸ் பெருக பண்ண போறாரு, தேவனையே செய்து முடிக்க போறாரு. கைத்தட்டு அருளேசு உற்சாகத்தோடு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.